ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم ثلاث مهلكات எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாகி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபை நம்முடைய வாழ்க்கையின் நேர்வழி என்று சொல்கிறான். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியது என்று சொல்கிறான். திருக்குர்ஆனை ஓதுதல் மாத்திரமல்ல, அதை விளங்குகிற வாழ்க்கை. மைமூன் இப்னு மெஹ்ரான் சொல்வார், குர்ஆன் ஓதுகிற பல பேர் தனக்கே நஷ்டத்தை சொல்கிறார்கள், தன் மீது சாபமிடுறாங்க. இப்போ கேட்டாங்க, எப்படி அவங்க தன் மீது யாராவது எனக்கு சாபம் வரணும், நாசம் வரணும், நஷ்டம் வரணும்னு கேட்பாங்களா? அப்படி யாரும் கேட்கறது இல்லையே. அல்லாமா மைமூன் இப்னு மெஹ்ரான் சொல்வார்களாம், குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆனில் வரும் அலா லஅனத்துல்லாஹ் அலல் ஸாலிமீன் வ லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு வருது. அவரே அநியாயம் செய்துட்டு இருப்பார், அவர் ஓதுவார், அவர் மீது சாபம் இறங்கும், அவர் சாபத்தை அவரை கூப்பிடுகிறார். அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் தான் அநியாயம் செய்கிறான், அவன் ஓதுகிறான், எப்படி லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹ்வுடைய சாபம் அநியாயக்காரர்களுக்கு அப்படின்னு குர்ஆனுடைய ஆயத்து. நாம் ஓதுறவங்க அநியாயக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு சாபத்தை அவங்களே கூப்பிடுவதற்கு சமம், அவங்க தான் கூப்பிடுறாங்க என்று அல்லாமா மைமூன் இப்னு மெஹ்ரான். அதையெல்லாம் நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனை பொருள் விளங்கி ஓதிவிட்டால், குர்ஆனுடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்துவிட்டால் நிறைய தவறுகள் எல்லாம் குறைஞ்சிடும், நமக்கு பயம் வந்துடும். இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. நிறைய பேர் அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன் அந்த ஆயத்தை ஓத பயப்படுவாங்க. அது ஆயத்தல்லதி யுகத்திபு பித்தீன் வதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யுஹத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அதில் ஒரு சாபம் எல்லாம் விடுறான். அந்த ஆயத்தில், அந்த சூறாவில் ஒரு சாபம். யாருக்கு சாபம் விடுகிறான் என்றால் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகக்கூடியவர்களுக்கு சாபம். அந்த ஆயத்தை நிறைய பேர் ஓத பயப்படுவாங்க. அந்த ஆயத்தை ஓதுறதுக்கு முந்தி தன்னை சரியாக்குவாங்க. ஏன்? தொழுகையாளிகளுக்கு சாபம்.
அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில கவனம் இல்லாமல் நின்று தொழுகிறார்களே. கவனம் இல்லாம தக்பீர் கட்டுறாங்க, என்னமோ நடக்குது, எங்கேயோ போறாங்க, எதையோ சிந்திக்கிறாங்க, குனியறாங்க, நிமிர்றாங்க. கவனமே இல்லாமல் பொடுபோக்காக தொழக்கூடியவர்களுக்கு சாபம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அந்த சூறாவை பல இமாம்கள் அடிக்கடி ஓத மாட்டாங்க, யோசிக்கிறாங்க. ஏன்? நம்ம தொழுகையாளியா இருக்கிறோம், நம்ம தொழுகையில கவனக்குறைவா நாம நின்னோம் அப்படின்னு சொன்னா நமக்குத்தானே அந்த சாபம். அது வாழ்க்கையை மாற்றுகிறது, வாழ்க்கையை சீராக்குகிறது. குர்ஆனின் பொருள் விளங்கி நாம் ஓத வரும்போது அந்த ஆயத்துக்களை ஓதுறதை நிப்பாற்றுறது மட்டும் இல்லை, மாறாக ஓதுவோம், அந்த வாழ்க்கையை கொணர்ந்துருவோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்று ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டு, நிறைய நேரங்களில் அது நமக்கு நாமே சில சாபங்களை விட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொழுகையாளிகள் அவங்க ஒழுகா தொழல, கவனம் இல்லாமல் தொழுகிறாங்க, அவங்களுக்கு சாபங்கிற அந்த ஆயத்தை பல பேர் பயப்படுறாங்கன்னு சொன்னா காரணம் நம்ம தொழுகையில இன்னும் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அப்ப நம்மை கவனமுடையவர்களாக, தொழுகையில ஈடுபாடு உடையவர்களாக குர்ஆனின் இது போன்ற வசனங்கள் மாற்றுகிறது. அப்படிதான் யோசிக்கணும். அதனால அந்த சூறா விடுறது இல்லை. அந்த சூறாவை யோசித்தால், அந்த ஆயத்தை சிந்தித்தால் நாம் கவனமுடையவர்களாக மாறுகிறோம். அதேபோல் அநியாயக்காரர்களுக்கு சாபம் என்ற அந்த வசனம், அந்த பொருளை சிந்தித்தால் நாம் அநியாயத்திலிருந்து வெளியே வருகிறோம். அநியாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கு நம்மால் அநீதி நடக்காது, அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்? அது சாபத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற வசனமாகி இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. குர்ஆனை சிந்திக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் காணுவார்கள், வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஹதீஸும் இருக்கிறது. குர்ஆன் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஹதீஸ, ரசூலுடைய வார்த்தையை கேட்கிற போதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 3 வேர்களை பற்றி சொல்றாங்க. சலாசுன் முஹ்லிகாத், 3 காரியத்தை குறிப்பா சொல்றாங்க. மனித வாழ்க்கையை அழிவை கொண்டு அந்த வாழ்க்கையை ஆக்கிரும், அந்த வாழ்க்கையை அழிவை நோக்கி நகர்த்தும். எல்லாருமே முன்னேற்றத்தை நோக்கி தான் நகர நினைப்போம், நல்லதை நோக்கி தான் நடக்க நினைப்போம். யாராவது வாழ்க்கையில் அழிவை நோக்கி போவாங்கன்னா போக மாட்டாங்க, ஆனால் தெரியாமல் போவாங்க. அழிவை நோக்கி ஒருத்தர் போறாருன்னா தெரிஞ்ச போவார், தெரியாம போவார். இந்த பாதையில் போனால் அழிவு வரும்னு சொன்னா அந்த பாதைக்கு போக மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹதீஸை சிந்தித்தால் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமா இருக்கும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசுல் முஹ்லிகாத், 3 விஷயத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்கிறேன். அந்த 3ம் அழிவை தரக்கூடியது, அந்த 3ம் அழிவை தரும். அப்ப அழிவை தரும் என்று ரசூல் சொன்ன பின்னால நம்ம அதை கொஞ்சம் சிந்திக்கணும். சஹாபாக்களை குர்ஆன் ஷரீஃப் எவ்வளவு பாடம் கேட்டாங்களாம்? 50 ஆயத்துன்னு கேட்டாங்க. நாங்கள் 50 ஆயத்து வாழ்க்கையில் எடுத்திருக்கோம். எவ்வளவு காலங்கள் குர்ஆன் இறங்கி இருக்குது, எவ்வளவு காலம் இறங்கி இருக்குது. குர்ஆனை மனனம் செய்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க 50 ஆயத்துன்னு சொல்றீங்களே, அவங்க சொன்ன பதில் ரொம்ப வியக்கத்தக்க பதில். 50 ஆயத்துங்கிறது நாங்க ஒவ்வொரு ஆயத்தையும் எடுக்கிறது, போதுறது, மனப்பாடம் செய்யறது, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிற யோசிச்சு 50 ஆயத்து எங்களுக்கு பாடம் என்றால் 50 ஆயத்து எங்கள் வாழ்க்கை என்பார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான அந்த செய்தி சொல்லிட்டா சஹாபாக்கள் அப்படி எடுத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு அவங்க உலகத்தில் பின்பற்றப்படும் இடம் அஸ்ஹாபி கன்னுஜூம் அங்கீகும் எக்ததைத்தும் எகுத்ததைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் இவர் அவர்லாம் நான் வித்தியாசப்படுத்தலை, யாரை ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஜெயிக்குவீங்கிறாங்க. சஹாபாக்களை பற்றி பேசும்போது ஃபோபி ஐயீகும்ங்கிறாங்க, யாருக்கு பின்னால் போனாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். யாரும் சொல்ல முடியாது.
எவ்வளவு பெரிய மகான் கூட என் தோழர்களுக்கு பின்னால் போயிட்டா நீங்கள் ஜெயிக்கலாம், நீங்கள் நேர்வழி பெறலாம்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட 2 பேரை சொல்லலாம், இவங்க 2 பேர்கிட்ட போங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. பெருமானார் சொன்னது ஐயும், என் தோழர்களில் எந்த தோழர்களை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் நேர்வழியில் தான் இருப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏன்? சஹாபிகள் என்றால் அந்த பெருமக்களின் வாழ்க்கையில் ரொம்ப புனிதம் ஒன்றுதான். பெருமானாருடைய வாயில ஒரு செய்தி வந்துட்டா அதை அப்படியே எடுத்துருவாங்க, வாழ்ந்துருவாங்க. இப்போ ரசூலுடைய வாழ்க்கை அவங்க கையில். அதனால பெருமானாருக்கு நம்பிக்கை, அவங்க யாரை நீங்க பின்பற்றினாலும் ஜெயிப்பீங்க. நேற்று களிமா சொன்ன ஒரு சஹாபி 2 நாள் வாழுகிறார். அவர் ஒரு செய்தியை சொல்லிட்டு 2வது நாள் மௌத்தாயிட்டார். அவர் சொன்ன நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஜெயிப்பீங்க. காரணம், நான் சொன்னது தான் அவர் சொல்வார். நபிகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே சஹாபாக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வரலாற்றினுடைய தங்க எழுத்துக்களால் அவர்கள் வரலாறு எழுதப்பட்டுச்சு. எந்த தோழர்களா இருந்தாலும், இந்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை நாங்கள் யாரும் அடைஞ்சிட்டோமான்னு சில பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், சஹாபாக்களில் கடைசி சஹாபினா நபியை போய் சந்திப்பாங்க, அவங்களுடைய கையை பிடிப்பாங்க, களிமா சொல்லுவாங்க, சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்க, அங்கே போய் தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. அந்த சஹாபி அவர் குதிரையில் போகிறார், அந்த குதிரை ஸ்பீடில் தூசி பறக்குமே, அந்த தூசிக்கு இந்த முஹியுத்தீன் சமம் இல்லை. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒரு சஹாபியின் குதிரையில் அவர் வேகமாக போகிற போது பறக்கும் தூசி, நாங்கள் சமம் இல்லை. அந்த ஈமான் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கான். சஹாபாக்களை எல்லாம் இன்னைக்கு லேசாக பார்க்குற பார்வை ஏற்பட்டிருக்கு. சஹாபாக்களை எல்லாம் அலட்சியமாக நினைக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மனித புனிதர்கள், அவர்கள் போல் ஒரு சமூகம் பிறக்கவில்லை, அவர்கள் போல் ஒரு சமூகம் ரசூலை பின்பற்றி வாழவும் இல்லை. உத்தம நபிகள் சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை. அதனாலதான் எம்பெருமான் யாரை நீங்க எடுத்தாலும் நேர்வழி பெறுவீர்கள். இங்க ஒரு 3 செய்தியை சொன்னாங்க. அந்த 3 என்னன்னா அழிவை தரும்ங்கிறாங்க. பெருமானார் பெரும்பாலும் அங்க வாங்க ஜெயிக்கலாம், அங்க வாங்க முன்னேறலாம், அங்க வாங்க வெற்றி பெறலாம், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், இதை செய்தால் அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை இருக்குது. இதை ஓதுங்க அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் சொன்ன வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அழிவை தரும் அப்படின்னா எட்டி பார்க்க மாட்டாங்க சஹாபிகள். அந்த வாழ்க்கையில விட்டு 100க்கு 100 வெளியில ஓடி வந்துருவாங்க. சலாசுன் முஹ்லிகாத், 3 காரியம் உங்கள் வாழ்க்கையை பின்னடைவுக்கு கொண்டு போகும், அழிவை தரும். அல்லாஹ் அந்த 3ஐயும் நம்ம கேட்போம், எடுத்து நடக்க செய்வானாக. இங்க நம்ம ஆசை அதுதான். குர்ஆன் ஹதீஸ் 2ஐயும் கேட்பதோடு வாழ வேண்டும். வாழ்ந்தால் பலன் கிடைச்சிக்கணும். சஹாபாக்கள் வாழ்ந்ததால் ஜெயிக்கிறாங்க. அப்ப அதில் முதல்ல சொன்னாங்க ஷுஹுல் முத்தா. பெருமானார் சொன்னார் கருமி குணம், கருமித்தனம் மட்டும் சொல்லல, முத்தா கஞ்சத்தனத்துக்கு நீ அடிமையாயிடுறது. கஞ்சத்தனத்துக்கு நீ அடிமை, அதுக்கு வழிபடுறது, கஞ்சத்தனத்துக்கு பின்னால போறது, அதுக்கு நீ உன்னை அடிமையாக்கி அது என்ன சொல்லுதோ அப்படி நடக்கிற. நிறைய பேருக்கு அந்த குணம் வந்துடும். காசு வரும்போது அந்த குணமும் சேர்ந்து வந்துடுது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னாங்க, நிஅமல் மாலு சாலிஹ் லிர்ரஜுல் சாலிஹ். பணம் வேணும், பணம் நல்லது. யாருக்கு நல்லது? அந்த பணத்தை வைத்திருப்பவர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும், அவருக்கு அந்த பணம் நல்லது. பணம் வைத்திருப்பவர் நல்ல மனிதர், உள்ளம் விரிந்தவர், விசாலமானவர். அல்லாஹ் அந்த உள்ளத்தன்மை எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சஹாபாக்கள் மாத்திரம் அல்ல, தாபிஈன்கள் ஒரு துவா கேட்டாங்களாம், யா அல்லாஹ் எங்களுக்கு பணமும் பரக்கத்தும் வரணும். எப்படி வரணும்? விசாலமான உள்ளத்துடனே இருக்க பணத்தை தருவாயாக. நீ கொடுக்கிற பணம் அது நல்ல வழியில் நாங்கள் செலவழிக்கிற தௌஃபீக்கையும் வழங்குவாயாக. பணம் வந்து நம்மை லாக்காக்கிட்டுன்னு சொன்னால் அது நம்முடைய அழிவை நோக்கி கொண்டு போயிருது. அந்த பணம் எங்களுக்கு எப்படி இருக்கணும்? உள்ளத்தின் விசாலத்தை திறக்கணும். உள்ள விசாலம். ஹாத்தம் தாய், எங்கள் மதரசாக்களுடைய அரபு கித்தாபுகளில் கொடைத்தன்மை அப்படின்னு வந்தால் ஹாத்தம் தாயின்னு போட்டு போயிடுவாங்க. கொடைனாலே அவர் தான்.
கொடை வள்ளல் என்று பெயர் வாங்கியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் தையி சமூகத்தினுடைய அரசர் ஆத்தம் தாய், பெருமானாருக்கு முந்திய காலம். அவர் பெரிய கொடை வள்ளல். கொடை வள்ளல்னா கொடை என்ற அரபுகள் உதாரணம் போட்டா அவர் பேரை போட்டுருவாங்க. கொடை என்றால் அதுக்கு உதாரணம் ஹாத்தம். ஆனா அந்த வாழ்க்கையை பூரா மாத்தினது ரசூலுல்லாஹ். பெருமானாருடைய காலத்துக்கு பின்னால சஹாபாக்கள் பொறுமையா ரசூலுல்லாஹ், குணமா ரசூலுல்லாஹ், கொடையா ரசூலுல்லாஹ், உயர்வா ரசூலுல்லாஹ், அன்பா ரசூலுல்லாஹ். அன்பை பார்க்கணுமா ரசூலுல்லாவை பாருங்க, கொடைத்தன்மையை பார்க்கணுமா ரசூலுல்லாவை பாருங்க, பொறுமையை பார்க்கணுமா ரசூலுல்லாவை பாருங்க. அவற்ற கொடைக்கு உதாரணம் காட்டப்படும் இடத்தில் அரபு மக்கள் வச்சிருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் உதாரணம் காட்டப்படும் இடத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார். நபிகள் நாயகம் எல்லாம் அப்படி தன்மை உடைய ஹாத்தம். அவர் இஸ்லாத்துக்கு வரலன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சந்திப்பு காலம்னு அவருக்கு கிடைக்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, அவர் மகன் அதி, அவர் மகனுடைய பேர் அதி, அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, நபியை சந்திக்கிறார், ஒரு பெரிய சஹாபியாக அவர் ஆகிறார். இங்கே ஹாத்தம் தாயை பற்றி நான் படித்தேன், நிறைய வரலாறு. அவர்கிட்ட அந்த கஞ்சத்தனம்னா அவருக்கு அது மீது வெறுப்பு. அவர் ஒரு தடவை சொல்வார், பணத்தின் மீது மோகம் அதை தடுத்து வைக்க என்னை தூண்டும் என்றால் அதை விட நான் மரணத்தை நேசிக்கிறேன். பணத்தின் மீது மோகம் அதை தடுத்து வைக்க என்னை தூண்டும் என்றால் அதை விட நான் மரணத்தை நேசிக்கிறேன். அவர் கொடைத்தன்மைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாராம். யாரு? கொடை வள்ளலே ஒரு வீட்டுக்கு விருந்தாளி. அந்த வீட்டுக்காரங்க அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க. அவங்க தெரிஞ்சு கொடுக்குறாங்களா தெரியாம கொடுக்குறாங்களா தெரியாது. அவர் ஒரு பெரிய அரசர் கூட, இத்தனை பெரிய கொடை வள்ளல். அந்த வீட்டுக்கு வந்தார். அவங்க அவருக்கு தயார் உணவுகள், அழகான உணவு தயார்படுத்தியிருந்தாங்க. அந்த உணவுல ஒரு பொருள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பொருள், அதை சாப்பிட்டுட்டு மன்னர் சொன்னாராம், இது ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னாராம். அந்த 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 குடும்பத்தில் இந்த உணவு ரொம்ப டேஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். சொன்னால் ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மீண்டும் அதே பொருளை உணர்ந்து வச்சாங்க. அப்புறம் அதே பொருள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து. அது என்னதுன்னு உங்களுக்கு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. ஆட்டினுடைய மூளை, ஆட்டினுடைய மூளை, மூளையை அவங்க சுவையாக வச்சிருக்கிறாங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஒரு 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரத்துக்குள்ளால் அடுத்த மூளை வருது. இது இரவு நேரம் விருந்து. மூளைங்கிறது நல்லா இருக்குதுன்னா அடுத்து மூளைன்னா இன்னொரு கடை தான் வேணும், இன்னொரு ஆடு, இன்னொரு தலை வேணும், அடுத்த மூளை. அடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அடுத்து 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 ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அந்த மூளை வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அரசர் அதை சாப்பிட்டுட்டு கூட இருக்கிறவங்களாம் கொடுத்துட்டு சொன்னார், எப்போ போதும் அப்படிங்கிறார். அவருக்கு ஆச்சரியமும் பெரிய ஆச்சரியம். ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை 1-2 தடவை தரலாம். அப்பளம் பொரிஞ்சு பொரிஞ்சு தந்துக்கிட்டே இருக்கலாம், முட்டை பொரிஞ்சு தந்துக்கிட்டே இருக்கலாம். மூளை வந்து கொண்டே இருக்குது. அரசர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்து பார்த்தால் வாசலை சுற்றி, அவருடைய வீட்டை சுற்றி இரத்த ஆறு ஓடு. என்னன்னு பார்த்தா அத்தனை ஆடுகளையும் அறுத்திருக்கிறார். அத்தனை ஆட்டையும், ஆட்டு மந்தையை அறுத்துட்டார். மன்னர் கேட்டார், எத்தனை ஆடு? 100 ஆடு அறுத்தங்கிறார். 100 ஆட்டை. மன்னர் சொல்றாரு, எல்லாரும் என்னை தான் கொடை வள்ளல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நல்ல கொடை வள்ளல், அவரே கொடை வள்ளல். நான் நல்ல கொடை வள்ளல், அவரே கொடை வள்ளல். ஒரு பொருள் ருசியா இருக்குதுன்னு சொன்னதற்காக அந்த ஆட்டு மூளை அடுத்தடுத்து அடுத்தடுத்து 100 ஆடுகளை அறுத்து அவர் கொண்டு குவித்தார் என்றால் நானா கொடை வள்ளல்?
இல்லை, அவரே கொடை வல்லல். இந்த வரலாறு மன்னரே சொல்கிறார், ஹாத்தமே சொன்னார். அப்போ அங்கே இருந்தவங்க கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டுட்டு சும்மா வந்திருக்க மாட்டீங்களே, நீங்கள் என்ன பகரம் செய்தீங்கன்னு கேட்டான். நீங்கள் சும்மா வர மாட்டீங்களே, நீங்கள் உலகத்தில் கொடை வல்லல் என்று பெயர் பெற்றவர்கள் இல்லையா, என்ன செய்தீர்கள்னு கேட்டாங்க. அரசர் சொன்னார், நான் என்ன செய்தாலும் அவர் கொடையை நான் எட்ட முடியாது. என்ன செய்தீங்க? நான் 1000 ஒட்டகம் கொடுத்தேன். 1000 ஒட்டகம் பண அன்பளிப்பை கொடுத்தேன். கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவரல்ல கொடை வல்லல், நீங்களே கொடை வல்லல். அவர் 100 ஆட்டை கொடுத்தார், நீங்க 1000 ஒட்டகம் கொடுத்தீர்கள். அரசர் சொன்னாராம், நான் அல்ல கொடை வல்லல், அவர் தான். ஏன்னா நான் எங்கிட்ட இருந்ததில் 1000 ஒட்டகத்தை கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எத்தனை ஆடு அறுத்தீங்கன்னு கேட்டேன். 100 ஆடுன்னார். உங்கள்கிட்ட எத்தனை ஆடு இருக்குதுன்னு கேட்டேன். 100ன்னு சொன்னார். இருந்ததை அத்தனையையும் அறுத்திருக்கிறார், அவரை கொடை வல்லல். நான் எத்தனை ஆடு என்றேன்? 100. எத்தனை அறுத்தீர்கள்? 100. அவர்தான் கொடை வல்லல். இருந்தது இன்னும் ஒரு 5 இருந்தால் அறுத்திருப்பார். நான் 1000 கொடுத்தேன். 1000 என்ற இருக்கிறது இல்லை, எங்கிட்ட 10,000 இருக்கிறது. எங்களிடத்தில் இருந்ததில் ஒரு பாகத்தை கொடுத்தேன், அவரிடத்தில் இருந்தது அத்தனையும் கொடுத்தார், அவரல்லவா கொடை வல்லல். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை அழிவை நோக்கி கொண்டு போகிற காரியத்தில் கவனம் வையுங்கள். ஷுஹுல் முதா, 3 காரியம் அழிவை தரும். அதில் ஒன்று, நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி விடுகிற கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் உங்களை அடிமைப்படுத்தும். கொடுக்கணும் நினைக்கிற போது கொடுக்க விடாது, செய்யணும் நினைக்கிற போது செய்ய விடாது. காசு எடுக்கிறதுக்கு ஒரு வகையில் பயத்தை உண்டாக்கும். கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம கஷ்டத்துக்கு போயிடுவோமோ, வறுமைக்கு போயிடுவோமோ, நம்ம இல்லாமல் போயிடுவோமோ, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் வைக்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற பயம். அஷ்ஷைத்தான் யதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், ஷைத்தான் உங்களை பயமுறுத்துவான். எப்படி பயமுறுத்துவான்? நீ கொடுத்தால் ஏழையாகி விடுவாய் என்று சொல்வான். ஷைத்தானுடைய பயமுறுத்தல எப்படி? ஃபக்ர், உனக்கு வறுமை வரும். இன்னைக்கு நல்லா இருக்கிற பாரு, உனக்கு முன்னால் வாழ்ந்தவங்க எல்லாம் கொடுத்து கொடுத்து கடைசியா ஏழையா போயிட்டாங்க அப்படின்னு ஏழையா போன 2 பேரை காட்டுவான். ஆனா ஏழையெல்லாம் போக மாட்டாங்க. பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் இருக்குது இல்லையா, கொடுத்தவங்க கஷ்டப்பட மாட்டார்கள், கொடுத்தவர்கள் அல்லாஹ் கைவிடுறது இல்லை. அப்போ கஞ்சத்தனம் என்பது ரொம்ப டேஞ்சர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களா? சொர்க்கத்தின் அழகு தெரியுமா, அலங்காரம் தெரியுமா? சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டா எல்லாருமே போகணும் ஆசைப்படுவாங்க. பெருமான் சொல்றாங்க, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டால், அதை வர்ணனையை பார்த்தால், யாராவது ஒருத்தர் அதை பார்த்துட்டா அதுக்கு போகாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ சொர்க்கம் அவ்வளோ அழகு. இது எப்போம்னா சொர்க்கத்தை படைச்ச உடனே சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அடைகிறதுக்குன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னான். அதை பார்த்துட்டு ஜிப்ரீல் வந்து சொன்னாங்களா, இப்போ அதை பார்த்தா யாரும் போக மாட்டாங்க போல தெரியுதுன்னாங்களா. நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது, இப்போ பார்த்தா யாரும் போக மாட்டாங்க போல தெரியுது. முதல்ல பார்த்தா எல்லாரும் போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் சந்திச்சாதான் சொர்க்கம்னா யாரும் போகிற மாதிரி இல்லையேன்னாங்க. இப்போ என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கம் அதை பற்றி கேள்விப்பட்டாலே எல்லாருக்கும் போகணும் ஆசையாக இருக்கும். சொர்க்கம் வேண்டாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தொழுகையே இல்லை, இபாதத்தே இல்லை, அவரு கூட நான் நரகத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லுவார், சொர்க்கம்தான் போகிறேன் பாரு சொல்லிவிட்டு என் பெருமான், அல் பகீரு லா யதுகுலுல் ஜன்னா, கஞ்சத்தனம் குணமுடையவர், கருமி குணமுடையவர், அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. எங்க அவர்கிட்ட வணக்கம் இருக்குது, வழிபாடு இருக்குது, நோன்பு இருக்குது, தொழுகை இருக்குது, இபாதத்து இருக்குது, அவர் நல்ல காரியமெல்லாம் செய்கிறாரு. ஆனால் கஞ்ச குணம், கருமித்தனம், செலவழிக்க மனசு வர்றதில்லை, வீட்டுக்கு கூட ஒழுங்காக செலவு பண்ணுறது இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை, மனைவிக்கு கொடுக்கறது இல்லை, சேர்த்து சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம்? நம்ம போகிற போது நம்ம ஒன்றையும் கொண்டு போக போகிறது இல்லை. நிறைய குடும்பங்களில் பிள்ளைங்க கூட அந்த பணத்தை வச்சு தகப்பனுக்கு கூட ஒரு துவா ஓதுவாரான்னு சொல்ல முடியாது. ஒமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் எதை முன்னால் கொண்டு வருவீர்களோ அதுதான் உங்களுக்கு. தஜிதுஹு இந்தல்லாஹ், உங்களுக்காக நீங்கள் முற்படுத்துங்கள், அது அல்லாஹ்ட்ட வந்தா கிடைக்கும். நீ இங்க வச்சிட்டு போறது பின்னால் ஆக்குறது, நீ செலவழிச்சது முன்னால் அனுப்புறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க வச்சிட்டு போறது
பின்னால் வச்சுட்டு போகிற, அது உன் சந்ததி அனுபவிக்கும். நீ எதை செய்தாயோ செலவு பண்ணாயோ அது அங்கே போய் உனக்கு அட்வான்ஸாக இருக்குது. தஜிதுஹு இந்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட வாங்க, அது கிடைக்கும். அது கேரண்டியாக சொல்கிறான்ல. 10 ரூபா கூட நீ செலவு செய்தாலும் அது அங்கே வந்தால் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போயிடாது. நீ உனக்காக முற்படுத்து. உங்களுக்காக என்ன செய்தீர்கள்? அவர் நமக்குன்னு ஒரு சேமிப்பு வைக்கணுமா இல்லையா? அந்த சேமிப்புங்கிறது தூய இதயத்தோடு நாம் கொடுக்கிற நல்ல காரியங்களுக்காக உள்ள அந்த செலவுகள். வீட்டு செலவுக்கு கூட பரக்கத்து தான், குடும்ப செலவுக்கு கூட பரக்கத்து. குடும்பத்துக்கு செலவு செய்கிறதுக்கு மனசு விசாலமாக இருக்கா, அங்கேயும் நீங்கள் உயர்ந்தவர்கள். அவர் கஞ்சத்தனம் வேண்டாம், அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, கஞ்சன் 4 விஷயத்தில் அவனை பற்றி சொல்கிறாங்க. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பகீல் பஈதும் மினல்லாஹ். கஞ்சன், அவன் அந்த குணம் அவனுக்கு வந்ததால் அவனுக்கு ஏற்படும் பாதிப்பில் முதல் பாதிப்போ அல்லாஹ்வை விட்டும் அவன் தூரமாகிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான். அல்லாஹ்வை விட்டும் தூரம், அல்லாஹ்வுக்கு தான் நெருக்கமாகணும். அல்லாஹ் விட்டும் தூரம் ஏற்படும். அதை அப்படியே மாற்றி இங்கே சொல்கிறாங்க, கொடை வல்லல் கரீபும் மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆயிட்டே இருப்பார். கொடை வல்லல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிட்டே இருப்பார். கஞ்சன் அல்லாஹ் விட்டு தூரமாயிட்டே இருப்பான். உல் பகீல் பஈதும் மினல்லாஹ் வ பஈதும் மினன்னாஸ், ரெண்டாவது மக்களை விட்டும் தூரமாயிட்டே இருப்பார். ஏன்? அவர் கருமி குணம் கஞ்சத்தனம் இருக்குதுன்னா மக்களும் அவரோட நெருங்க மாட்டாங்க. அவரெல்லாம் இன்னும் விசேஷமான ஆள் இல்லைப்பா, அவர்கிட்டலாம் போனால் ஒரு காரியம் நடக்காது, அவரெல்லாம் நல்ல காரியத்தான் செய்ய மாட்டார், அவரை விட்டு மக்கள் தூரமாயிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே சமயம் கொடைவல்லல் கரீபும் மினன்னாஸ், மக்களும் நெருக்கம், மக்கள் அவரோடு நெருங்கி இருப்பாங்க. அவர் நல்ல மனுஷன், விசாலமான ஆளு, தாராளமாக கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஒரு பக்கம்தான் மக்கள் நெருங்குவாங்க. இனிப்பு இருக்கும் இடத்தில் தான் ஈக்கள் மொய்ப்பதை போல, இனிப்பு இருக்கும் பதார்த்தத்தில் பொருளில் ஈக்கள் மொய்ப்பதை போல விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம், கொடுக்கிற மனசுள்ளவங்க பக்கம்தான் மக்களும் நெருக்கமாவார்கள். பெருமானாருடைய அந்த வாசகம் என்ன? மக்களுடைய நெருக்கமும் துஆவும் கொடுக்கிற உள்ளம் உடையவங்களுக்கு கிடைச்சிரும். மக்களை விட்டும் தூரம் ஏற்படும் கஞ்சனுக்கு. மூணாவது சொன்னாங்க, பஈதும் மினல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருப்பார். கொடை வள்ளலுக்கு சொல்றாங்க, அவர் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாகுவார். அல்லாஹ்வுக்கு நெருக்கம், மக்களுக்கு நெருக்கம், சொர்க்கத்திற்கு நெருக்கம். கொடை வள்ளல். கஞ்சன் அல்லாஹ்வை விட்டும் தூரம், மக்களை விட்டும் தூரம், சொர்க்கத்தை விட்டும் தூரம். அதே சமயம் கஞ்சனுக்கு ஒரே ஒரு நெருக்கம் கிடைக்கும்னாங்க. என்ன நெருக்கம்? யார் ரசூலல்லாஹ்? மக்களை விட்டும் தூரமாக போயிட்டாரு, அல்லாஹ் விட்டும் தூரமாக போயிட்டாரு, சொர்க்கத்தை விட்டும் தூரமாக போயிட்டாரு. அவர் எங்க நெருக்கமாவார்? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கரீபும் மினன்னார், நரகத்திற்கு நெருக்கமாகுவார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. கொடை வள்ளல் ஒன்று மட்டும் அவருக்கு தூரம் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கம், மக்களோடு நெருக்கம். மக்களோடு நெருக்கம்னா எல்லா மக்களும் அவர்கிட்ட போய் ஒட்டுவாங்க, நெருங்குவாங்க. ஏன்னா அவர் தாராளமான உள்ளம், எல்லாரையும் கனிவா வரவேற்பார். அதில் சிரித்த முகத்தோடு நம்ம நடந்தாலே மக்கள் கூட்டம் நம்ம பக்கம் இருப்பாங்க. கொஞ்சம் கடிந்து கொள்ளாமல் நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு சிரிச்ச முகம் வாழ்க்கையில் எப்பவும் வச்சுக்கப்பான்னாங்க. சிரிச்ச முகத்தை மட்டும் விட்டுறாத, அந்த முகமே அல்லாஹ்ட்ட உன்னை கொடை வள்ளலாக அறிவிக்கும். நீனே மிகப்பெரிய தர்மம் சிந்தனை உள்ளவன். அது ஒரு பெரிய தர்ம முகம். எது? சிரிச்ச முகம். அது நம்ம எல்லாருக்கும் நசீபாகணும். சில பேர் எப்பவுமே இந்த இஞ்சி முகத்தில் ஊற்றின மாதிரி இருக்கிறார், இருக்கிறார். அது நல்ல குணம் இல்லை. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுச்சு, அசத்து எங்கள் வீட்டுக்காரர் என்னைக்காவது சிரிக்க பார்த்துருக்கலான்னு கேட்டுச்சு. அம்மா, எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பின்னால் தான் தொழுகிறாரு, பள்ளிவாசல் தான் வர்றாரு, அவரை சிரிக்க பார்த்துருக்கலாம். நான் சொன்னேன், நம்ம ஜாலியாக இருக்கிறாரம்மா பள்ளிவாசலில், அங்கே தான் ஜாலி, இங்கே வந்தாலே அந்த முகத்தில் இஞ்சி தான் இருக்குங்க. இது நிறைய குடும்பங்களில் சிரித்த முகம் என்பது ஒரு தர்ம முகம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ கொடை வள்ளல் அல்ல, நீ சிரிச்ச முகம் இருந்தாலே போதும். நிறைய பேருடைய உள்ளம் ஈர்க்கப்படும் இடம்
அனஸ் பின் மாலிக் சொல்லுவாங்கல்ல, பெருமானாரோடு 10 வருஷம் இருந்தேன், பல தடவை சந்திக்கிறேன், பல தடவை பேசுகிறேன், நான் சத்தியமாக சொல்லட்டுமா, ஒரு தடவை கூட ரசூலை நான் பார்க்குற போது சிரிச்ச முகம் இல்லாமல் பார்த்ததில்லை. நபிகள் நாயகத்தை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சிருவாங்க. அவங்க வீட்டில் கஷ்டம் இருக்கும், வறுமை இருக்கும், பிரச்சனை இருக்கும், 2 நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் நான் போனால் சந்திச்சா யார் வந்தாலும் அந்த சிரித்த முகம், ஆனால் நம்ம கஷ்டம் வறுமை சங்கடத்தை எல்லாம் மறைச்சிட்டு அந்த முகத்தில் சிரிப்பை காட்டுற வாழ்க்கை, அதுதான் மகத்தான வாழ்க்கை. அது ஒரு பெரிய கொடை வாழ்க்கை. அது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நிறைவுக்கு வருகிறேன். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை வள்ளல் ஒன்று மட்டும் அவருக்கு தூரம் என்றார்கள். என்ன நாயகமே, அல்லாஹ்வோடு நெருக்கம், மக்களோடு நெருக்கம், சொர்க்கத்தோடு நெருக்கம். பஈதும் மினன் நார், அவருக்கும் நரகத்திற்கும் 10,000 மைல் தூரம். அவருக்கும் நரகத்திற்கும் 10,000 மைல் தூரம். அவர் சொர்க்கத்துக்கு போறது காசை வச்சே போயிடுவார். பல பேரை சந்தோஷப்படுத்தி பல பேருக்கு கொடுத்து அதை கொண்டே அவருக்கு சொர்க்கம் நெருக்கமாகும், நரகம் தூரமாகும் என்றார்கள். கஞ்சன் சொர்க்கத்திற்கு தூரம், சொர்க்கத்திற்கு தூரம், நரகத்திற்கு நெருக்கம். அதனால இங்கே 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதல் அம்சத்தை தான் சொன்னேன். உங்களை அழிவை நோக்கி என்றைக்குமே கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை இருக்குமையானால் அது நித்தம் நித்தம் உங்கள் மனதில் எழும் கஞ்ச குணம். அந்த குணம் என்பது உங்களை அழிவுல கொண்டு போட்டு அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும், சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கிடும், மக்களை விட்டு தூரமாக்கிடும். அப்ப யார் தான் பழகுவாங்க? மனைவி மக்கள் கூட நம்ம கூட இருக்க நெருக்கமாக வெறுப்பாங்க. ஏன்னா நம்ம மனைவி ஏதாச்சும் தேவை சொல்லுவாங்க, ஒரே காசுன்னா எங்களை பேசாத. அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, அதில் எங்கள் வீட்டில் ஒரே இந்த பேச்சு தான், எதையும் பேசு, காசை பற்றி பேசாது. எங்கள் சப்ஜெக்டே காசு தானே, சப்ஜெக்டே காசு தான், காசை தவிர எதையும் சொல்லு. கொஞ்சாரி பக்கத்தில் வந்து உட்காந்தா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வீட்டில் ஆள் வர்றாங்க, ஏதாவது செய்யணும், வந்த உடனே சொல்கிறது, நீ உட்காரு பேசு, காசை தவிர எதையும் பேசு. ஒன்றும் பேச முடியாது, காசை தவிர்த்துட்டு எதையும் பேச முடியாது. நம்ம வீட்டம்மா பக்கத்தில் பேச வர்றாங்கனாலே என்ன அர்த்தம், நம்ம வீட்டில் அன்றைக்கி அவங்க வீட்டில் கல்யாணம் வந்துச்சே, நமக்கு சாப்பிட போகணுமே, இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறது, காசு சப்ஜெக்டாக தான் அதிகமாக ஓடும். எனவே அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் மனைவி மக்கள் கூட உன்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நீ கருமி குணம் உள்ளவனாக இருந்தால் அவங்க கூட நெருக்கமாக இருக்க மாட்டார்கள், அவர்களும் உன்னை விட்டும் தூரம். எனவே மக்களை விட்டும் தூரமாகிற வாழ்க்கை எல்லாம் ஒரு அழகான வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் விட்டு தூரமாகிற வாழ்க்கையெல்லாம் அழகான வாழ்க்கை இல்லை. சொர்க்கத்தை விட்டு தூரமாகிற வாழ்க்கை அழகான வாழ்க்கை இல்லை, அது அழிவை நோக்கிய வாழ்க்கை என்று சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாந்தர்கள் மனித உலகத்திற்கு ஒரு அழகான செய்தி தருகிறார்கள். 3ன்னு சொன்னாங்க, ஒன்றை சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களிலே அதை நாளையோ அடுத்த நாட்களோ நான் தொடருவேன். சொக்கும் முதா, உன்னை அடிமைப்படுத்துகிற கஞ்சத்தனம் உன்னை அழிவை நோக்கி நகர்த்தும் என்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட குணத்தை வரவிடாம வேரோடு அதை களை எடுக்க செய்வானாக. சின்ன வயசுலேயே அப்படியே பழகி பழகி வரணும். கையில் ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா அது எந்த வகையில் சேமிப்பு செய்யலாம், ஏதோ ஒரு 2 ரூபா வச்சுட்டு பாக்கி உள்ளதை யாருக்கு கொடுக்கலாங்கிற எண்ணத்தை வளர்த்தோம் என்றால் கொடுக்க கொடுக்க அவர் குறைய மாட்டார் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். எனவே அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம பிள்ளைகளுக்கும் ஊட்டி வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ன நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.